ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் பரிவிரத ஜானசிராசனம் என்று அழைக்கக்கூடிய ரிவால்வ்டு ஹெட் டு நீ போஸோட செகண்ட் வேரியேஷனை பார்க்க இருக்கிறீங்க. ரிவால்வ்டு ஹெட் டு நீ போஸோட ஃபர்ஸ்ட் வேரியேஷனை விட இந்த வேரியேஷன் கொஞ்சம் உங்களுடைய பக்கவாட்டு பகுதிகளை நன்கு வளைக்க செய்வதன் மூலமாக அது நன்கு நீட்சியடைய செய்யுது. உங்களுடைய முதுகுத்தண்டனையும் இதனுடைய தேர்ட் வேரியேஷனை செய்வதற்கு தகுதி உள்ளதாக மாற்றுது. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுகாசன நிலையில் 5லிருந்து 10 சுவாசத்தை நீங்கள் ஆழ்ந்து எடுத்து விட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய ரைட் லெக்கை பக்கவாட்டு பகுதியில் நல்ல நீச்சடைய வைங்க. அதே நேரத்தில் உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்டோட இன்னர் சைடை ரைட் தையோட இன்னர் சைடில் பிளேஸ் பண்ணுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வேரியேஷனில் செஞ்சபடியே நீங்கள் பக்கவாட்டில் சரியிறீங்க. ஆனால் இந்த முறை நீங்கள் உங்களுடைய கால் கட்ட விரலை பிடிக்கிறீங்க. இதன் மூலமாக உங்களுடைய பக்கவாட்டில் உங்களுடைய உடல்நிலை சரியக்கூடிய அதாவது சாய்க்கக்கூடிய அளவின் விகிதம் அதிகமாகுது. இதன் மூலமாக நல்ல நீட்சியை உங்களுடைய இடுப்பினுடைய வயிற்றினுடைய பக்கவாட்டு பகுதிகள் அடைகிறது. இந்த பரிவிரத ஜானசிராசனம் என்று அழைக்கக்கூடிய ரிவால்வ்டு ஹெட் டு நீ போஸை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய முதுகுத்தண்டில் நல்ல விளைவுகளை இது ஏற்படுத்துகிறது. தோள்பட்டை, அடிமுதுகு பகுதி மற்றும் வயிற்றின் பக்கவாட்டு பகுதிகளை தூண்டுவதன் மூலமாக அங்குள்ள குறைகளை களைகிறது. இந்த ஆசனமும் உங்களின் மனதிற்கு நல்ல ஓய்வினை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் நார்மல் பிரீத்திங்கில் நேராக பார்த்தபடி இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே நேராக வாங்க. பின்பு சுகாசன நிலைக்கு நீங்கள் வந்துட்டா ஆழ்ந்த சுவாசத்தை 5லிருந்து 10 முறை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் லெஃப்ட் லெக்கை ஸ்ட்ரெச் பண்ணி பயிற்சி செய்யுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நாம் ஃபர்ஸ்ட் 2 வேரியேஷன்ஸை ஒரு சில வாரங்கள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய இந்த தேர்ட் வேரியேஷனை நீங்கள் பயிற்சி செய்யலாம். இந்த பயிற்சியில் நம்முடைய முதுகுத்தண்டை பக்கவாட்டில் வளைக்கிற அதே நேரத்தில் அதை நாம் முறுக்கவும் செய்கிறோம். அதாவது பக்கவாட்டில் வளைத்தல் மற்றும் முறுக்குதல் போன்ற 2 விஷயங்கள் இந்த ஆசனத்தில் ஏற்படுது. இதனால உங்களுடைய முதுகுத்தண்டு நல்ல ஆரோக்கியம் அடையுது. உங்களுடைய தோள்பட்டை நல்ல விரிவடைய செய்து கழுத்து பகுதி நல்லா முறுக்கப்படுறதுனால இந்த ஆசனம் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆசனாஸில் வருது. மேலும் நல்ல நற்பலன்களை இந்த ஆசனம் உங்களுக்கு வழங்குது. அதனால் முதல்ல இருக்கக்கூடிய 2 வேரியேஷன்ஸை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வாரங்கள் பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த ஆசனத்தில் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே வாங்க. பின்பு சுகாசன நிலையில் ஆழ்ந்த சுவாசத்தை வழக்கம் போல் 5லிருந்து 10 முறை எடுத்துவிட்டு வலி அனைத்தும் சென்றதுக்கு அப்புறமா நீங்கள் ஆப்போசிட் சைடை இந்த ஆசனத்தை செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆசனத்தை முக்கியமாக நீங்கள் கவனிக்கும் போது லெவல் 1 எப்படி இருக்குது, லெவல் 2 எந்த அளவுக்கு பக்கவாட்டில் சரிஞ்சிருக்கு, லெவல் 3 எந்த அளவுக்கு பக்கவாட்டில் சரிஞ்சு முறிக்க நிலையில் இருக்குன்றதை கவனித்து நிதானமாக பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இது நல்ல நற்பலன்களை உங்களுடைய உடலில் ஏற்படுத்தும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் வைட் ஆங்கிள் போஸோட செகண்ட் வேரியேஷன். இந்த செகண்ட் வேரியேஷன் ஆனது சென்ற வாரம் நாம் பார்த்த ஃபர்ஸ்ட் வேரியேஷனை விட கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். இருந்தாலும் இங்கே தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆசனாஸை உங்களால் எளிமையாக செய்ய முடியும். வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 கால்களையும் நல்லா முன்புறம் நீட்டிய நிலையில் ரெடி பொசிஷனில் அமர்ந்ததுக்கு அப்புறமா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய 2 கால்களையும் தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு அகலப்படுத்துங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய 2 கைகளையும் லேசாக நிதானமாக மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டு உயர்த்துங்க.
பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நீங்கள் முன்புறம் குனிஞ்சு உங்களுடைய எல்போஸை உங்களுடைய 2 கால்களுக்கு இடையில் இந்த வீடியோவில் பார்த்தபடி சரியாக அமைச்சுக்கோங்க. இந்த பொசிஷன் உங்களுக்கு நல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த பொசிஷன் நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இந்த ஆசனமானது உங்களுடைய வயிற்று பகுதியை நன்கு பிசைந்து அதில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதிற்கு நல்ல ஓய்வினையும் அளிக்கிறது. இந்த ஆசனத்தில் நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே கைகளை உயர்த்துங்க. பின்பு மூச்சை வெளியே விட்டுட்டே கைகளை கீழே இறக்குங்க. படிப்படியாக உங்களுடைய நிலையை மாற்றி சுகாசன பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடுங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 5 to 10 முறை எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 முறை நீங்கள் முயற்சி செய்யலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 2 வேரியேஷன்ஸை நீங்கள் நல்லா பண்ணுற பட்சத்தில் 3rd வேரியேஷனாக இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ஆசனத்தை நாம் பயிற்சி செய்யலாம். இந்த ரெடி பொசிஷனில் இருந்துட்டு நிதானமாக உங்களுடைய 2 கால்களையும் வழக்கம் போல் நல்ல அகலத்துக்கு கொண்டு வாங்க. இந்த ஆசனத்தினுடைய முக்கியமான இலக்கே உங்களுடைய இடுப்பு பகுதியை நன்கு விரிவடைய செய்கிறது மட்டும்தான். பின்பு நிதானமாக மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே உங்களுடைய 2 கைகளையும் நீங்கள் மேலே உயர்த்துங்க. நிதானமாகவும் கவனத்தோடு இந்த பயிற்சி நீங்கள் செய்யணும். பின்பு மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே முன்புறம் அடி வயிற்றிலிருந்து உங்களுடைய முன்புற பகுதியை சரித்து நல்லா உங்களுடைய சின் பார்ட்டு உங்களுடைய செஸ்ட் ரீஜனை தரையில் படும்படி வச்சு இறுதியாக உங்களுடைய பாதங்களை உங்களுடைய கைகளை சரியாக பற்றுங்க. இந்த ஆசனம் உங்களுடைய மார்பு பகுதியை நல்லா விரிச்சு விடுது. அதே நேரத்தில் உங்களுடைய இடுப்பு பகுதியை நல்லா ஓப்பன் செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த பகுதிகளுக்கெல்லாம் நல்லா ரத்த ஓட்டமும் நெகிழ்வுத்தன்மையும் கிடைக்குது. டென் to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன் நீங்கள் இருந்ததுக்கு அப்புறமா நிதானமாக மூச்சு உள்ள எடுத்துக்கிட்டே கைகளை தூக்குங்க. பின்பு மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே இறக்குங்க. ஆழ்ந்த சுவாசத்தை எடுத்ததுக்கு அப்புறமா மற்ற பயிற்சிகள் நீங்கள் தொடரலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 போன்ற இந்த ஆசன வகைகளை படிப்படியாக ஓரிரு வாரங்கள் பயிற்சி செஞ்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் லெவல் ஆஃப் ஆசனாஸை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிறீங்க. தொடர்ச்சியாக பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல விளைவுகளை இந்த ஆசனங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வகையான ஆசன பயிற்சிகளையும் அதனுடைய பலன்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக இந்த ஆசனங்கள் உங்கள் உடலில் பல்வேறு வகையான மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஆரோக்கியமான உடல்நிலையும் மனநிலையும் உங்களுக்குள்ள வழங்கும். நன்றி, வணக்கம்.